கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம் தச்சூர் இறை மக்களே, மாதா டிவியின் பக்தர்களே, உங்கள் அனைவரையும் பொதுக்காலம் 34வது வாரத்தின் வியாழக்கிழமை திருப்பலியில் பார்ப்பது மகிழ்ச்சி. இன்றைய வழிபாடானது நம்மை நிமிர்ந்து நிற்க அழைப்பு விடுக்கின்றது. இவை நிகழத் தொடங்கும் பொழுது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள். ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது என்பதையும், இன்றைய நற்செய்தியில் எருசலேமின் அழிவு பற்றியும் அதே நேரத்தில் உலக முடிவு பற்றியும் நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கின்றது. ஆண்டவருடைய இரண்டாம் வருகை குறித்து காட்டுகின்ற இன்றைய வாசகங்கள் உலகம் முடிவிற்கான பல அடையாளங்களை கொடுத்தாலும், அத்தனை அடையாளங்களின் நடுவில் ஆறுதல் தரும் வார்த்தையும் எடுத்துரைக்கின்றது. அதுதான், மானிட மகன் மாட்சியோடு வருவார், மனிதரின் மீட்பு நிறைவுறும். எனவே நற்செய்தியில் கூறப்பட்டது போல நாம் தலை நிமிர்ந்து நின்று நம் கடவுளிடமிருந்து வருகின்ற மீட்பை நன்றியோடு ஏற்றிட இன்றைய திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை நாம் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு இதோ நம்முடைய குற்றங்களை எல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையிலிருந்து தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வமுடன் நாடி உமது பரிவிரக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பாபிலோன் மாநகரே, நீ வீசி எறியப்படுவாய். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 1-2, 21-23 மற்றும் அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 1-3 மற்றும் 9 முடிய. சகோதர சகோதரிகளே, வேறொரு வானத்தோடு விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மிகுந்த அதிகாரம் கொண்டிருந்த அவருடைய மாட்சியால் மண்டபம் ஒளிர்ந்தது. அவர்
வல்லமையோடு குரல் எழுப்பி பின்வருமாறு கத்தினார்: வீழ்ந்தது, வீழ்ந்தது, பாபிலோன் மாநகர்! அவள் பேய்களின் உறைவிடமாக, அனைத்து தீய ஆவிகளின் பதுங்கிடமாக, தூய்மையற்ற பறவைகள் அனைத்தின் புகலிடமாக, தூய்மையற்ற வெறுக்கத்தக்க விலங்குகளின் இருப்பிடமாக மாறிவிட்டாள். பின்னர் வலிமை வாய்ந்த ஒரு வானதூதர் பெரிய எந்திரக்கல் போன்ற ஒரு கல்லை தூக்கி கடலில் இருந்து பின்வருமாறு கூறினார்: பாபிலோன் மாநகரி, நீ இவ்வாறு வீசி எறியப்படுவாய். நீ இருந்த இடம் தெரியாமல் அழிந்து விடுவாய். யாழை மீட்டுவோர், பாடகர், குழல் ஊதுவோர், எக்காலம் முழக்குவோர் ஆகியோர் எழுப்பும் இசை உன் நடுவே எழவே எழாது. தொழில் செய்யும் கைவினைஞர் அனைவரும் இனி உன் நடுவே குடியிருக்க மாட்டார்கள். எந்திரக்கல் எழுப்பும் ஒளி இனி உன் நடுவே எழவே எழாது. விளக்கின் ஒளி இனி உன்னகத்தே ஒளிரவே ஒளிராது. மணமக்களின் மங்கள ஒளி இனி உன்னகத்தே எழவே எழாது. ஏனெனில் உன் வணிகர்கள் மண்ணுலகில் பெருங்குடி மக்களாய் விளங்கினார்கள். உன் பில்லி சூனியம் எல்லா நாடுகளையும் ஏமாற்றி விட்டது. இதன் பின் பெருந்திரளான மக்களின் கூச்சல் போன்ற ஒளி விண்ணகத்தில் எழக் கேட்டேன். அது பின்வருமாறு முழங்கியது: அல்லேலூயா! மீட்பும் மாட்சியும் வல்லமையும் நம் கடவுளுக்கே உரியன. ஏனெனில் அவருடைய தீர்ப்புகள் உண்மை உள்ளவை, நீதியானவை. தன் பரத்தமையால் மண்ணுலகை அழிவுக்குட்படுத்திய பேர் போன அந்த விலை மகளுக்கு அவர் தீர்ப்பு வழங்கினார். தம் பணியாளர்களை கொன்றதற்காக அவளை பழி வாங்கினார். மீண்டும் அந்த மக்கள் அல்லேலூயா, அந்த நகர் நடுவிலிருந்து புகை என்றும் மேலே எழுந்த வண்ணம் உள்ளது என்றார்கள். அந்த வானதூதர் என்னிடம் ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் என எழுது என்று கூறினார். ஆண்டவரின் நல்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். பல்லவி. செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். பல்லவி. செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். பல்லவி. செம்மறியின் திருமண விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். பல்லவி. செம்மறியின் திருமண விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். Alleluia, Alleluia.
புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21 இறை திருவசனங்கள் 20 முதல் 28 முடியும். இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: எருசலேமே, படைகள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் காணும் பொழுது அதன் அழிவு நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது யூதேயாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பி ஓடட்டும், நரகத்தின் நடுவில் உள்ளவர்கள் வெளியேறட்டும், நாட்டுப்புறங்களில் இருப்பவர்கள் நரகத்திற்குள்ளே வர வேண்டாம், ஏனெனில் அவை பழிவாங்கும் நாட்கள். அப்பொழுது மறைநூலில் எழுதியுள்ள யாவும் நிறைவேறும். அந்நாட்களில் கருவுற்றிருப்போர், பாலூட்டுவோர் ஆகியோரின் நிலைமை அந்தோ பரிதாபம். ஏனெனில் மண்ணுலகின் மீது பேரிடரும் அம்மக்கள் மீது கடவுளின் சினமும் வரும். அவர்கள் கூரான வாளால் வீழ்த்தப்படுவார்கள். எல்லா நாடுகளுக்கும் செறிபிடித்து செல்லப்படுவார்கள். பிற இனத்தார் காலம் நிறைவு பெறும் வரை எருசலேம் அவர்களால் மிதிக்கப்படும். மேலும் கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்கினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பமடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர். ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்பொழுது மிகுந்த வல்லமையோடும் மாட்சிமையோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் பொழுது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இன்றைய வழிபாடானது நம்மை நிமிர்ந்து நிற்க அழைப்பு விடுகிறது. இன்றைய நற்செய்தியில் நான் பார்க்கும் பொழுது முதல் பகுதியிலே ஆண்டவர் இந்த உலகத்தின் முடிவை பற்றியும் அழிவை பற்றியும் கூறுகிறார். இறுதி பகுதியிலே நமக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக நம்மை திடப்படுத்துகிறார். அப்படி அந்த உலக முடிவிலே நீங்கள் திடமாக நிமிர்ந்து நில்லுங்கள் என்று அழைப்பதன் காரணம் நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர வேண்டும். அதற்கு 3 விதமாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதலில் பார்க்கும் பொழுது நம்முடைய மீட்பு. பல இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த குழப்பம் இருக்கு. நீங்க ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களா, மீட்படைஞ்சிருங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதுல இன்னமும் நம்ம என்ன பண்றோம்னா முழுவதுமாக புரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். அப்போ மீட்புனா என்ன அப்படின்னு நம்ம ஆழமா சிந்திக்கும் பொழுது தொடக்க காலத்தில் பார்த்தீங்கன்னா பாவம் செஞ்சவர்கள் கொல்லப்படணும், இரத்தத்தினால் தான் மீட்பு அப்படின்னு வந்தது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா காளைகளும் அந்த ஆடுகளை அவர்கள் பலியிட்டு அது இரத்தத்தை எடுத்து கடவுளுக்கு படைத்தார்கள் என்பதை நாம் கேட்கின்றோம். பிற்பாடு பார்க்கும் பொழுது விடுதலை பயணத்திலே 12வது அதிகாரம் 13வது வசனத்திலே பார்க்கும் பொழுது எகிப்திலே இஸ்ராயல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் அந்த கொள்ளை நோயிலிருந்து அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் யார் வீடுகளிலெல்லாம் பூசப்பட்டிருந்ததோ அந்த வீடுகளெல்லாம் ஆண்டவர் மீட்டிருந்தார். இப்படி இருக்க இது ஒரு முழுமையான பலியாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதுதான் எபிரியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்திலே காளைகள், வெள்ளாட்டு கிடைகள் இவற்றின் ரத்தம் பாவத்தை போக்காது என்பதை ஆண்டவர் தெள்ளத் தெளிவாக கூறுகின்றார். அப்பொழுது என்னதான் செய்ய வேண்டும்? பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்ன, என்ன மீட்பு பெற வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதைதான் ஆண்டவர் புதிய ஏற்பாடு ஆண்டவர் நம் பாவங்களுக்காக நாம் இறக்கக்கூடாது, நாம்
கொலை செய்யப்பட முடியாது என்பதற்காக ஆண்டவரே தானே ஒரு மனு உருவெடுத்து ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்திற்கு வருகிறார். அதைதான் புனித யோவான் மிக அழகாக உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே என்று, ஆட்டுக்குட்டியே என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கூறுகிறார். ஆம் கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய ரத்தம், தூய்மையான ரத்தம், பாவக்கரை இல்லாத ரத்தம் தான் நம்முடைய பாவங்களை எல்லாம் மீட்டது. அதுதான் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் அவர் தன்னுடைய உயிரை ஈடாக கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார், வெளிகொடுத்து மீட்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நமக்கு மீட்பு ஏற்கனவே கிடைத்து விட்டது. ஆனால் இன்னும் நாம் அதை புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிலர் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா, உடனே இந்த சபைக்கு வாங்க அந்த சபைக்கு வாங்க என்று குழப்பி விடுவார்கள். ஆனால் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே நாம் மீட்பு அடைந்து விட்டோம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது இந்த மீட்பை நாம் உகந்தவர்களாக ஏற்றுக்கொள்ள முடியும். எப்படி அதுதான் ஆழ்ந்த நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆண்டவரிலே ஆழ்ந்த நம்பிக்கை வைத்திருந்தால் மட்டுமே அந்த மீட்பை நாம் உகந்தவர்களாக பெற முடியும். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனத்திலே நம்பிக்கை இல்லாமல் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க முடியாது என்று ஆண்டவர் கூறுகின்றார். அப்போ நம்ம நம்பிக்கை இல்லாத பல விஷயங்களை நம்ம செய்கிறோம். வேண்டுதல் கூட அப்படிதான் செய்கிறோம். சில நேரத்தில் ஆண்டவரே இங்கே வாங்க, அங்கே போங்க, எங்கள் சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி வாங்க, நாங்கள் வண்டி ஓட்ட போகிறோம், எங்களுக்கு முன்னாடி வாங்க, இப்படிலாம் நம்ம ஜெபிக்கிறோமே தவிர நம்பிக்கையை கொடுங்க ஆண்டவரே, நம்பிக்கை கொடுங்க ஆண்டவரே ஒரு தடவை நம்ம ஜெபிச்சதே கிடையாது. ஆனால் நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்பிக்கை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசத்திற்கு ஈடாகும் என்று மிக அழகாக எபிரேயர்க்கெழுதிய திருமுகத்திலே 3வது அந்த அதிகாரத்திலே 12வது வசனத்திலே அழகாக சொல்லுகின்றார். ஆக கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, தீய உள்ளத்தோடு நாம் நம்பிக்கை வைத்திருக்க கூடாது. அப்படி தீய உள்ளத்தோடு நாம் வைத்திருந்தாலும் கூட அது கடவுளை விட்டு பிரித்து விடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, யாக்கோப்பு திருமுகத்திலிருந்து 2வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது நம்பிக்கை செயல் வடிவம் பெற வேண்டும். நாம் பாவ மன்னிப்பு பெற்றாச்சு, மீட்படைஞ்சாச்சு, நம்பிக்கை வச்சாச்சு. ஆனா அந்த நம்பிக்கை நாம் செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். எவ்வாறு கொடுக்க வேண்டும் அதை தான் நாம் பார்க்க வேண்டும். இந்த செயல் வடிவம் கொடுப்பது ஆண்டவர் எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ்ந்து நமக்கு விட்டு சென்ற அந்த மதிப்பீடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். அன்பு செய்ய வேண்டும். தூயாவிகள் கனிகள் கொடைகளை நாம் பெற்றிருக்கின்றோம். திருமுழுக்கின் மூலமாகவோ உறுதி பூசல் மூலமாக பெற்றிருக்கின்றோம். அதை நாம் பின்பற்றுகின்றோமா? அதை தான் நம்ம ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் நாம் சுயநலப்போக்கோடு வாழ்ந்துகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, எனக்கு மிகவும் பிடித்த ஒரு திருத்தூதர் பார்த்தீங்கன்னா புனித யோவான். அவர் என்னன்னா, எல்லாருமே 12 திருத்தூதர்கள் இருந்தாங்க, நிறைய சீடர்கள் இருந்தாங்க. அவர் ஒருத்தர் மட்டும்தான் ஆண்டவருடைய மார்பிலே சாஞ்சிருந்தார். தன்னுடைய குறைகள் எல்லாம், தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் எல்லாமே ஆண்டவரில் போட்டுட்டார். ஆழ்ந்த விசுவாசம் அதிகமாக வைத்திருப்பவர் ஒருவர் மட்டுமே அவ்வாறாக செய்ய முடியும். மற்றவர்கள் உயிர் கொடுத்தார்கள், மற்றவர்கள் பண்ணாங்க. ஆனா இவர் மட்டும் ஸ்பெஷலா ஆண்டவரோட சாஞ்சிட்டார், எல்லாமே அவர்கிட்ட கொடுத்துட்டார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்துல இருந்து நாம் வாசிக்கும் பொழுது, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள் சொல்றார். ஆண்டவரிடம் நம்ம சாஞ்சிட்டு நம்முடைய குற்றங்கள், குறைகள், துன்பங்கள், கவலைகள் எல்லாம் அவங்கள போட்டு வச்சுக்கோங்க. அந்த சீடரை போல கடைசி வரையும் நம்ம காப்பாற்றுவார். அவர் மட்டும்தான் கடைசி வரையும் இயற்கையாக செத்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். மற்றவங்க எல்லாம் கடவுளுக்காக மறைசாட்சியாக செற்றார்கள். ஆனால் அவர் மட்டும் ஆண்டவரிலே முழுவதுமாக ஒப்படைத்து அன்பு சீடர் என்று பெயரிட்டிருக்கிறார். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, நாம் இவ்வாறாக நம்பிக்கையாக இருக்கும் பொழுது கடவுள் நம்மை அந்த மீட்பை நமக்கு உகந்தவதாக மாற்றுவார். அது மட்டும் இல்லாமல் பார்க்கும் பொழுது 3வதாக நாம் பார்க்கின்றோம், கடவுளிடம் நாம் இணைந்திருக்கின்றோமா பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் யோவான் 15வது அதிகாரம் 7வது வசனத்திலே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தருவார் என்று சொல்கின்றார். ஆக கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, நாம் எதிலே இணைஞ்சிருக்கிறோம்? இப்போது இருக்கிற காலகட்டத்தில் அதிகமாக நம்ம இணைஞ்சிருக்கிறது மீடியாக்கள், செல்போன்கள், இணையதளங்கள், என்னுடைய உறவுகள், இப்படியாக நாம் இணைந்திருக்கின்றோம். ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சியானா உடனே நம்ம பார்ட்டி, ஃபங்க்ஷன், அப்படி இல்லைன்னா வெளியில் போயிட்டு ட்ரீட்டு இப்படின்னாக அதில் தான் இணைஞ்சிருக்கிறோம். அப்போ நம்முடைய கவனங்கள் எல்லாம் எதில் இணைஞ்சிருக்கு பாருங்க. ஏதாவது ஒரு வேண்டுதலாக கூட இருக்கட்டும், அந்த வேண்டுதல் நம்முடைய இணைப்புகள் எல்லாம் எதில் இருக்கு? எனக்கு அதை வேணும், எனக்கு இதை வேணும், எனக்கு ஆண்டவரே நீங்கள் இதை தந்தே ஆகணும், அப்படிதான் நம்முடைய ஜபங்கள்லாம் இருக்கு. தவிர ஆண்டவருடைய நாம் முழுவதுமாக இணைந்திருக்கின்றோமா? பாவ மன்னிப்பு நம்ம பெற்றுட்டோம், மீட்படைஞ்சிட்டோம், நம்பிக்கை வச்சுட்டோம். ஆனால் நாம் எதில் இணைஞ்சிருக்கிறோம் இப்போ அதை தான் நம்ம மறந்துடுறோம். அதிகமாக நாம்
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களிலே அதிகமாக இணைந்திருக்கின்றோம். இந்த மீடியாக்களிலே நாம் அதிகமாக இணைந்திருக்கின்றோம். அப்போ நாம் பயன்படுத்தப்படுகின்ற அந்த செல்போனாக இருக்கட்டும், மென்பொருளாக இருக்கட்டும், இணையதளங்களாக இருக்கட்டும், நான் என்னுடைய நேரத்தை எதிலே அதிகமாக செலவழிக்கிறேன், எதிலே நான் இணைந்திருக்கிறேன் என்பதை ஆழமாக சிந்திக்க பார்த்து அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்பதிலே நாம் அதிகமாக கவனம் செலுத்துவதில்லை. அதிகமாக இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பட்டாலோ ஒரு ஃபீஸ்ட் ஆனால் என்ன பண்ணுறோன்னா ஸ்டேட்டஸ் வச்சு வாட்ஸ்அப்போடய முடிச்சிடுறோம். அப்போ வாட்ஸ்அப்பை தாண்டி நம்ம வீட்டில் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கவலைகரமான செய்தியாக இருக்குது. யாருமே அதிகமாக நம்மள பலர் என்ன பண்ணுறோம், பைபிளை திறக்கிறது கிடையாது. சில பேர் செல்ஃபோனில் படிக்கிறீங்க, சில பேர் ஸ்டேட்டஸ் வச்சதோடு முடிச்சிடுறோம். இப்படியாக இருக்கும் பொழுது நாம் என்ன பண்ணுறோன்னா பல நேரங்களிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதில்லை, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அதிகமாக வாசிப்பதில்லை என்பது கவலைகரமான செய்தியாக இருக்குது. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, எபேசியர் எழுதிய திருமுகத்திலே அதிகாரம் 2:10 நாம் வாசிக்கின்றோம், நாம் நற்செயல் புரிவதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஆக என்னுடைய நற்செய்திகள் நான் ஆண்டவிடம் பெற்றுக்கொண்டு ஆண்டவிடம் இணைந்திருக்கின்ற நிலையிலே என்னுடைய நற்செயல்கள் விசுவாசத்தோடு நான் செய்கின்றேனா, அல்லது ஏனோ தானோ என்று ஆலயத்துக்கு என்னுடைய பணிகள் எல்லாம் புரிகின்றன? இப்படியாக நாம் பல விதங்களிலே அழைக்கப்படுகின்றோம். ஆக என்னுடைய விசுவாசம் செயலற்ற விசுவாசமாக இருக்கிறதா? நான் ஆண்டவர் எந்த காரணத்திற்காக என்னை படைத்திருக்கிறார், எந்த காரணத்திற்காக என்னை இந்த உலகத்திலே அவர் வாழ வைத்திருக்கிறார் என்பதை நாம் முழுவதுமாக புரிந்திருக்கின்றோமா? அப்படியாக யோசித்து பார்க்கும் பொழுது மிக கவலைகரமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. கிறிஸ்துவின் பிரியமானவர்கள், இறுதியாக இந்த மூன்றையும் நாம் பின்பற்றி விட்டாலும் கூட நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம்? ஆண்டவருடைய 2ஆம் வருகை வந்து கொண்டிருக்கிறது. அந்த 2ஆம் வருகையிலே நான் முழு மனதோடு, முழு ஆற்றலோடு, முழு மனதோடு ஆண்டவரை நான் அவரோடு இணைந்திருக்கின்றனா, அவருடைய மதிப்பீடுகளை பின்பற்றுகின்றனா, அல்லது ஆண்டவருக்கு நான் உண்மையாக ஊழியக்காரனாக இருக்கின்றனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். எனவே கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த மூன்றையும் நாம் ஒரு கிறிஸ்தவனாக, கத்தோலிக்க கிறிஸ்தவனாக நாம் கண்டிப்பாக நம்முடைய வாழ்நாளிலே அதை உணர்ந்திருக்க வேண்டும். முதலில் நான் மீட்கப்பட்டு விட்டேன், நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். மூன்றாவதாக நான் கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும். இதை நாம் செய்தாலே ஆண்டவர் வருகையின் பொழுது நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து அவருடைய வான்வீட்டிலே நமக்கு இளைப்பாறுவதற்காக இடங்களை கட்டி அணைத்து இட்டுச் செல்வார் என்பதை நாம் நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து அதற்காக மன்றாடுவோம். நம்முடைய மன்றாட்டுகளை எல்லாம் ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். காத்து பராமரிக்கும் அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் உமக்குரிய சான்று வாழ்வு வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். காத்து பராமரிக்கும் அன்பு இறைவா, எங்கள் கடின உழைப்பின் மூலம் குடும்பங்களின் வாழ்வு மலரவும், குடும்பங்களில் உள்ள அனைவரையும் மதித்து நல்வாழ்வு வாழவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். காத்து பராமரிக்கும் அன்பு இறைவா, கொடிய நோய்கள், வறுமை போன்ற பெருந்துன்பங்களால் அவதிப்படுகின்ற அனைவரையும் நீர் பாதுகாத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, எங்கள் தொழில் முயற்சிகளுக்கு ஆசியளித்தருளும். எங்கள் உழைப்பிற்கேற்ற நல்ல பலனையும் எங்களுக்கு தேவையான வளங்களையும் தந்து ஆசியளிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். காத்து பராமரிக்கும் அன்பு இறைவா, நானே உயிர் தெழுதலும் உயிரும் நானே, என்னை விசுவசிக்கிறவன் இறந்தாலும் வாழ்வான் என்று உரைத்தவரே, உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கிற அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் இந்த நேரத்தில் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் தாமே நித்திய இறைப்பாற்றி தரும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக நோக்கி மன்றாடுகின்றோம். காணிக்கை பாடல்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லா வல்ல தந்தையாக இறைவனை கேட்சதாக்கப்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிமைக்கு ஒப்புக் கொடுக்குமாறு நீர் அளித்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிவரக்கத்திற்கு ஏற்றவர்களாகி உம் கட்டைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரும் இருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வான தூதர் அணிகளோடு புனிதரின் பெருந்தரலோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட ஒழுங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்,
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுதேத்த வருமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் அன்றாட
தடுத்தாரே. தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் ஆழ்த்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் அருளும் அமைதியை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருத்தம் என்னை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இப்புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகிழ செய்கின்றீர். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.